ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிலி கார்த்தி. இந்த சேனலில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுற வீடியோ அண்டு ஹியூமனிட்டி வீடியோ, அப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வருங்க. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ஏர்போர்ட்டுக்கு தாங்க. ஏர்போர்ட்னா அவ்வளோ பெரிய ஆளெலாம் இல்லைங்க, ஏர்போர்ட்டுக்கு போய் ப்ளைன் ஏறி போகிற அளவுக்கு. ஆனால் ஒரு நாள் போவோங்க கண்டிப்பாக. இப்போ எங்கடா போகிறேன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சும்மா தாங்க. பிளேன் ஏறி இறங்குறத பார்ப்போன்னு. அங்கே சரியான கூட்டமாக இருக்குங்க. தனியாக தான் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வித் உங்கள் எல்லாரோட அன்பையும் சேர்த்துக்கிட்டு நான் இந்த சேனலில் முன்னேறணும்னு நினைக்கிறேன். இங்கே ரோட்டில் ஏதோ ஓரமாக வந்து ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலை. பார்ப்போம், போக பார்ப்போம் என்னன்ட்டு. ஐ திங்க் மைக் ஆடுதுன்னு நினைக்கிறேங்க்கா. ஃபஸ்ட்டு தடவையா எல்லாம் செட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே அப்பா. இது இன்னைக்கு நல்லா இருக்குங்க அப்பா. இந்த ரோட்டில் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தாங்க போகணும். வயரெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியலை. நம்ம ஆட்டு போகிறோம், ரோட்டில் போகிற போக்கில் போதும். எப்படி தான் கேமராலாம் மாட்டிக்கிட்டு வீடியோ எடுக்கிறாங்கன்னே தெரிலங்க. ஃபஸ்ட்டு தடவை எடுக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பதட்டமாக பயமாக இருக்குங்க. ஆனால் காரெல்லாம் ஏறிக்கிட்டு போகிறோம். அதனால் இந்த வெள்ளைக்கோட்டுக்கு இந்த சைடு போயிடணும்னு நினைக்கிறேன். என்னடா திடீர்னு மோட்டோ விளாக்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லா ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபேமஸ் ஆகிருக்காங்க. நம்ம மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. நான் யூஸ் பண்ணுற கேமரா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா GoPro 10 தாங்க. இது எவ்வளோ வந்துச்சுன்னா 30K வந்துச்சு, 30,000 வந்துச்சு. அப்புறம் அந்த அனதர் பார்ட்ஸ், அந்த மைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 8,000 நியர் கிட்ட வந்துச்சுங்க. மொத்தமாக சொல்லணும்னா ஒரு 40K ஆயிடுச்சுங்க. நீ வாங்கினதெல்லாம் அப்டேட்டான மாடலான்னு கேட்டிங்கன்னா GoPro 10 வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. நம்ம 12 வாங்குற அளவுலாம் நம்மக்கிட்ட காசு இல்லை. சரி, இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தாங்க. ஆகா, கேமரா பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்கன்னா என்னன்னு தெரிலங்க. ஒரு மாதிரியாக சிரிச்சுட்டு போகிறாங்க. நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் சரிதான். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபாலோ பண்ணிட்டு இது என்ன சேனல், நீ என்ன சேனல் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அசிங்கமாக போயிடும். கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சூரக்குளம் ஏர்போர்ட் போகிற வழி. எப்பயுமே நான் ஹைவேல போகும்போது ஒன்று சொல்லிக்கிறதா, ரைட் போகாத, ரைட் போகாத, லெஃப்ட் போ, லெஃப்ட் போ. நான் எல்லாத்துக்குமே சொல்லிக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த வயசானவர் சரியான பொறுப்பு இருக்குவாங்க. அந்த வெள்ளைக்கோட்டை விட்டு தாண்ட மாட்டாரு. தாண்டாதான தட்டி விட்டுருவீங்களா, எப்படி தாண்டுவேனா அப்படின்ற மாதிரி இருக்காரு. பரவாயில்லங்க, இதெல்லாம் ஓட்டிட்டு என்ன சொல்றது, 100-150 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க இந்த கேமரா மாட்டிக்கிட்டு. மாட்டிட்டு வீடியோ எடுக்கலான்னு சும்மா தாங்க எடுத்தேன். கையோடு பிடிங்கிட்டு வந்துருச்சா அப்பாடி. 40,000 உழ வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் அந்த சேனல்னு நினச்சேன். நல்ல வேலை பார்த்தேன். கேமராவில் மாட்டிட்டு வண்டி எடுக்கும் போது விழுகலைங்க. விழுந்திருந்தா ஒரே நீ நேரம் இந்த வீடியோ கேட்டிருக்க முடியாது. இந்த வீடியோ நேரம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. எல்லாம் அவன் செயல். இப்போ நான் இறங்குவேன்னு தெரியாது. ஆனால் எல்லாமே டெஸ்டினி இருக்குங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். இப்போ வளையும் போது பார்த்து போங்க. ஏன்னா இந்த பேரிகார்டு வேலை வச்சிடறாங்களா, பாதி பேத்துக்கு பேரிகார்டு இருக்கிறதே தெரியாது சில பேத்துக்கு. அதனால் பார்த்து போங்க, பார்த்தவங்க இந்த வளைவில் பார்த்து வளைங்க. கார் செம்மையாக இருக்குது, பச்சை கார். மிஸ்டர் பீனா, மிஸ்டர் பீன் கார் மாதிரி இருக்கே. அப்படியெல்லாம் வாய்ஸே கொடுத்துருக்க மாட்டாருங்க, அவ்வளோ நடிப்பார் நல்லா. ஆகா, உண்மையான டிராவலர் இருக்காங்க. நம்மளை பார்த்தா நீங்கள் ஆடுற இந்த கோமாளிட்டி பர்ஃபெக்டாக கேஸு எல்லாமே போட்டு ரெடியாக. இது ஏர்போர்ட்டு முன்னாடி இருக்க டோல்கேட்டுங்க. ஆஹா, போலீஸ் இருக்காங்களா? போலீஸ் இல்லைன்னு தாங்க நினைக்கிறேன். நாட்டு போயிட வேண்டியதான். மதுரையிலேருந்து மாட்டுத்தாண்டி போகிறதுக்குள்ள 4-5 டோல்கேட்டை தாண்டிடும் போலீங்க.
பரவாயில்லைங்க, ட்ராவலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே பார்த்தவர் தானா? தலைவன் அவனும் கேமரா தாங்க வச்சிருக்கான். அந்த ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். ஏதாச்சும் ஒரு ஏரோப்ளேன் நிற்கணுங்க, அதுக்காக தாங்க உங்களுக்கு காட்டலாம் தாங்க கூட்டிட்டு வந்து. ஃபர்ஸ்ட் வீடியோவே ஆப்பாக இருக்கக்கூடாதுங்க, இருக்காது, நல்ல விதமாக அமையும், எல்லாம் நம்பி தானே இறங்கியிருக்கோம். நமக்கு எப்பயுமே இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. கேமரா எங்கேயும் சரி விழுகாம இருந்தால் சரிதான். ஒரு என்ன சொல்றது, ஒரு 50-100 வீடியோ போட்டதுக்கப்புறம் என்ன வேணா விழுந்துக்கோ. ஃபர்ஸ்ட் வீடியோலேயே விழுந்து ஆகா இங்கே தாங்க விழுந்து பார்த்துட்டோங்க, பிளானை பார்த்துட்டோங்க 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 பார்த்துட்டோங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரிலங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரிலங்க, பிளைனை பார்த்துட்டோங்க. வீடியோவே பயங்கரமான ஏரோப்ளேன் வீடியோங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோ யாரும் ஏரோப்ளேன் வீடியோ கொடுத்துருப்பாங்களான்னு தெரில, நான் கொடுக்குறேங்க உங்களுக்கு ஏரோப்ளேன் வீடியோங்க. ஏரோப்ளேனை பார்க்கணும்னு நினச்சோம், வந்தோம், பார்த்துட்டோங்க, சக்ஸஸ். அப்பா நம்ம சேனலில் ஏரோப்ளேன் வீடியோ போட்டுட்டோங்க. அப்பாடா சக்ஸஸ்ங்க. தெரியுதா? நமக்கு தெரியல, அது அப்படியே அங்கிட்டு போயிடுச்சு, லெஃப்ட் சைட் போயிடுச்சு, எங்கே போகுதுன்னு தெரில. அப்படியே ரவுண்ட் அடிக்குமோ? பறக்குதுங்க, பறக்குதுங்க, பறந்துடுச்சுங்க. என்னங்க அந்த சைடு போகுது? எனக்கு அந்த அளவு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலங்க. அப்பா இந்த அளவு காட்டினது எனக்கு ஏதோ பெரிய விளாகர் மாதிரி தெரியுது. ஆமால நான் வாடி இப்படி போகலாம்ல, ரோட கிராஸ் பண்ணுறது வேட்டமாக இருக்கு. கேமரா இன்னும் நம்மளோட மிங்கில் ஆகலைங்க, அது அப்படி இப்படி இழுக்குதா, அதை கொஞ்சம் கவனிக்கிறதே கொஞ்சம் இதாக இருக்குது. ஓரத்தில் போனவங்க லெஃப்ட் சைடு பின்னாடி வேறு வண்டியாக வந்துகிட்டு இருக்கு. ஓரத்தில் போயிட்டோம்னா நம்ம அப்படியே மெதுவாக பேசிட்டு அப்படியே கிளம்பிடலாம். வண்டி நிறைய வருதுங்க, இந்த கார் போனோன்னே நம்ம பின்னாடி போயிடும். பரவாயில்லைங்க, டிரைவர்ஸ்லாம் என்ன சொல்றது, வாட்ச் பண்றாங்க பின்னாடி வர்றதையும் முன்னாடி வர்றதையும். நம்ம இப்படி சைடில் வாங்குறோம், அவன் ரைட்ல வரான், அவ்வளோதாங்க டிரைவிங்கு. நான் உங்களுக்கு என்ன வீடியோ காட்டுறது, ஐயோ ஏரோப்ளைனை காட்ட போறேன்னு சொல்றேன், ஏரோப்ளைனை காட்டலாட்டி உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே நினைச்சிட்டு இருந்தேன். வேலை காட்டியாச்சு ஏரோப்ளைனு, அது அப்படியே லெஃப்ட்ல போயிட்டுச்சுங்க. நமக்கு அப்படியே மேலே போச்சுன்னா செம்மையா இருக்கும். நமக்கு மேலே அப்படியே நம்ம தலைக்கு மேலே போட்டுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான் இன்னைக்கு. என்னங்க சவுண்டு? ஃப்ளைட்டுங்க. ஏங்க ஃப்ளைட் எடுத்து தான் எடுத்தோம். ஒரு உங்களுக்கு தெரியுதான்னு தெரிலங்க, தெரியுமான்னு தெரியல, ஃப்ளைட்டாக வருதுங்க. அவ்வளோதான். அந்த அக்கா என்னடா விளையாட்டு கத்திக்கிட்டே போகிறாங்க, திரும்பி வாங்குறாங்க. இது மாதிரி காட்டு எத்தனை ஃபேஸ் பண்ண போறணும், கொஞ்சம் கூச்சமாக தாங்க இருக்கு. இருந்தாலும் போக போக உங்களுக்காக, வேற யாருக்காக இல்லைங்க, உங்களுக்காக வேற ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ பிளேனை காமிச்சாச்சு. நீ வரிசையா பிளேன், கப்பல், ட்ரெயின் எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஏய் இவன் நாங்கள் போய் பார்த்துக்கோண்டா, நீ ஒன்றும் கிளிக்க வேணாம்னு சொல்றது கேட்குது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏய் மைக்கு எதுவும் பிடிக்கிறாங்கடா, உங்களெல்லாம் வாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆர்டர் போட்டு வர 10 நாள் 20 நாள். ஏய் எதுவும் அன்னைக்கு விழுந்துடாதீங்கடா.
ஒரு 10 நிமிஷம்டா, வீட்டில் கொண்டு போய் உங்க எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். யாராவது போலீஸ் அண்ணா மாதிரி தெரியுது. அவங்க இந்த ரோட்டோரமாக நின்று என்ன சொல்றது, வெள்ளரிக்காய் விற்கிறவங்க, கொய்யாப்பழம் விற்கிறாங்களா, யாரும் வாங்க மாட்டாங்க. வெயில நிற்கணும், எல்லாமே ரிஸ்க் தாங்க. அவங்க என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தவங்களோட. ஆனால் என்ன சொல்றது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணால் போதுங்க. இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. அதுவும் இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லாம் வேலை பார்க்குறவங்க இந்த வெயில் அவ்வளோ பெரிய மூட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே போகிறது. இதெல்லாம் நான் அங்கே தாங்க வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கினேன். இந்த கோப்ரோ எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்று வர என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் ஆச்சு. பட் இந்த சின்ன இதெல்லாம் உள்ளாஞ்சி கேஸ் இதெல்லாம் 1 நாள் 2 நாள் வந்துருச்சு. இந்த கேமரா ஒரு 1 வீக் இழுத்துச்சுங்க. ஆனால் இது வந்து ஒவ்வொன்றும் வந்து ஐயோ டேமேஜ் இருக்கா, நமக்கான பொருளா இப்படின்னா ஒன்று பார்த்து வாங்கி இந்த சேனலை ஒரேடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். என்ன சொல்கிறது, மேரேஜ் ஆனதுனால அவன் கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் இருக்கான். அவனும் நானும் சேர்ந்து தாங்க இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சோம். கிட்டத்தட்ட 1 இயர் லாஸ்ட் 1 இயர் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகுது. இந்த எடுத்துட்டு அந்த பேச்சு 1 இயர். ஆனால் சேனல் ஸ்டார்ட் பண்ண நினச்சது ஒரு 5 இயர்ஸ் ஆகுங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும். காசு இல்லைங்க, என்ன பண்றது. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியுமே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். டக்குன்னு எடுத்தோடனே வாங்குற அளவு அந்த அளவுக்கு காசு இல்லை. சேர்த்து வச்சு வாங்கலாம். சேர்த்து ஒவ்வொரு தடவையும் சேர்த்து வைப்போங்க. ஏதாச்சும் ஒன்று வந்துடும். ஒரு டைம் அக்கா ப்ரெக்னன்சி, செகண்ட் டைமும் ஆயிடுச்சுங்க. அக்கா 2 குழந்தையே கொடுத்துட்டாங்க இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயும். இப்போ ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விட்டுறக்கூடாது. இது தேவையான எல்லாமே கிடச்சிச்சு. நான் வந்து இன்ஸ்டா 360 வாங்கலாம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அது ரொம்ப ரேட்டு. அது வாங்குறதுக்குள்ளேயும் என்ன சொல்றது, லைஃப் டைமே முடிஞ்சிடும் போல. அதனால சரி இதை வாங்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்கு பெருசுக்கு ஸ்டார்ட் பண்ண, சின்னதாக இருந்தாலும் போதும். அதுக்காக என்ன சொல்றது, லோக்கலாக குவாலிட்டி, இதுவே குவாலிட்டி உங்களுக்கு நல்லா தாங்க கிடைக்கும். ஸோ இந்த 360யும் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அவன் நீ இழிக்கிறதுக்கு ஒரு 90 டிகிரியே உன்னால் கவர் பண்ணி எடுக்க முடியல. இது நீ 360யும் கவர் பண்ணி கிளிக்க போறியான்னு கேட்குறீங்களா? எடுப்போங்க, போக எடுப்போம். ஃபர்ஸ்ட் விளாக்கா ஒரு 20-30 தடவை நான் பார்த்துட்டேங்க. கேமரா இருக்கான்னு கண்ணாடி வழியா. செல்லங்கடா, கொஞ்சம் அமைதியா இருங்கடா. காத்து அப்படி இப்படிதான் அடிக்குது. அந்த பிடிக்கிறாதீங்க, அண்ணனை மாட்டி விட்டு போயிடாதீங்கடா. சரிங்க, இது மாதிரி என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல்ல தொடர்ந்து வருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் லைக், ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றவங்க நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன்றதை விட அவங்களும் நம்ம ஃபேமிலி தாங்க.